வணக்கம். இன்றைய பதிவு மலப்பிரச்சனை மற்றும் வாயு தொல்லையை சரி செய்யக்கூடிய ஒரு முக்கிய பதிவை பார்க்கலாம். இந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக அதில் ஏற்படக்கூடிய நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா, மோஷன் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப நல்லது, கேஸ்ட்ரிக் ட்ரபிளுக்கு ரொம்ப நல்லது, ஜீரண சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு, சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு, உடல் பருமன் நன்றாக குறையக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். அதே போல பெண்களுக்கு கருப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு முக்கிய தீர்வு சொல்லக்கூடிய ஒரு பயிற்சியாகவும் பார்க்கலாம். இதுல நம்மளுடைய கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பைய ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஒரு 25 எண்ணிக்கை நம்ம 2 சுற்றுகள் செய்து கொண்டு வரலாம். இப்போ அதற்குண்டான பயிற்சியை பார்க்கலாம். இதுல நம்ம இந்த நிலைக்கு வந்துடும், கால்களை கொண்டு வரோம். அதாவது கால்களை கொண்டு வரும் பொழுது இங்க மூச்சு காத்து எடுப்போம், இங்க மூச்சு காத்து வெளியில வரும். இந்த நிலையில சாதாரண ஒரு மூச்சு, இதுல ஒரு 25 எண்ணிக்கை நம்ம அப்படியே நிறுத்தலாம். இது முதல் நிலை. இதுல நம்ம 2 நிலைகள் பார்த்தோம். ஒன்னு வந்து நம்மளுடைய ஹெட்டை ரைஸ் பண்ணி செய்யக்கூடிய ஒரு போஸ்டர், இன்னொன்னு ஹெட்டை ரைஸ் பண்ணாம செய்யக்கூடிய ஒரு போஸ்டர். இதுல உங்களுக்கு கழுத்துல பிரச்சனை இருந்தால் உங்களுடைய கழுத்து பகுதியை உயர்த்தி செய்ய வேண்டாம். இந்த ஆசனத்துடைய பெயர் வந்து பவன முத்தாசனம். நன்றி, வணக்கம்.